Hi students. இப்போ நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் 2ல யூனிட் 1 ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம். This is nothing but the product or the goods which we buy in the installment system. Okay. First, we're going to see the topic higher purchase system. இந்த ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாங்குற குட்ஸ் இன்ஸ்டால்மெண்ட்ல இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா பீப்புள்ஸ், அதாவது லோவர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஹை வேல்யூ குட்ஸ் வாங்குறது மோட்டிவ்காக இந்த ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ இதோட அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர் 1ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா குட்ஸ் காஸ்ட் பெய்டு பை இன்ஸ்டால்மெண்ட். இந்த ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம்ல நம்ம குட்ஸ் எப்படி வாங்குறோம், இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ற மாதிரி வாங்குறோம். அண்ட் தென் இதோட ஓனர்ஷிப் எப்போ நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எண்ட் ஆஃப் த இன்ஸ்டால்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஹை வேல்யூ குட்ஸ், ஒரு கார் நம்ம ஒரு 1 lakh ஆர் 2 lakhs மேபி மோர் தென் அதுக்கு வாங்குறோம் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டால்மெண்ட் பீரியட் ஒரு 10 years நம்ம போடுறோம். ஓகேவா? அதில் ஒரு டவுன் பேமெண்ட்டாக ஃபஸ்ட்டு ஒரு 50,000 நம்ம பே பண்ணிடுறோம். பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த 10 yearsக்குள்ளே ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டை நம்ம பே பண்ணுறோம். அந்த ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்குமே நம்ம அடிஷ்னலாக என்ன பே பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பே பண்ணுவோம். ஓகேவா? இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து நம்ம குட்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, நமக்கு இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை டிலே பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பே பண்ணிட்டு இருக்கோம்ல, பிரித்து பே பண்ணுறதுனால அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா அது கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படிங்கிறத ஒன்று பே பண்ணுறோம். ஓகேவா? இதோட ஓனர்ஷிப், அதாவது இந்த ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் நம்ம ஓனர்ஷிப் நமக்கு எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம பே பண்ணி முடிக்கிறோம்ல அந்த டைமில் தான் நமக்கு கிடைக்கும். அதாவது எண்ட் ஆஃப் த இன்ஸ்டால்மெண்ட்டில் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம். ஓகேவா? இதுலேயும் சேம் அதே மாதிரி தான் நம்ம ஹை வேல்யூ குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம், இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறோம். பட் த டிஃப்ரென்ஸ் இஸ் ஓனர்ஷிப் வந்து நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணும் போதே நமக்கு கிடைச்சிரும். அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த டெலிவரி அட் த டைம் ஆஃப் டெலிவரி. ஓகேவா? டவுன் பேமெண்ட்டும் நம்ம பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணுவோம். அந்த டைம்லேயே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஓனர்ஷிப் கிடைச்சிரும். இதுதான் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம் ரெண்டும் என்ன அப்படின்னா ஹை வேல்யூ குட்ஸ் நம்ம வாங்குறோம், அதை இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்றோம். ஓகேவா? பட் ஓனர்ஷிப் நமக்கு எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸில் எண்ட் ஆஃப் த இன்ஸ்டால்மெண்ட்ல கிடைக்கும், இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம்ல அட் த டைம் ஆஃப் த டெலிவரி. ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட டெஃபினிஷனுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா ஹையர் பர்ச்சேஸோட ஆக்ட் என்னன்னு பார்த்தோன்னா 1972 செக்ஷன் 2 சப்செக்ஷன் சி. ஓகேவா? இது ஹையர் பர்ச்சேஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் பேசிஸில் இருக்கும். இதில் யார் பீப்புள்ஸ் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹையரர் அண்ட் த வெண்டர். ஓகேவா? ஹையரர் அப்படின்னா பர்ச்சேசர் ஆர் பையர். நெக்ஸ்ட் வெண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா செல்லர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் ரைட்ஸ் டு பே த அமௌண்ட் இன் பீரியாடிக்கல் இன்ஸ்டால்மெண்ட். நம்ம என்ன பார்த்தோம், குட்ஸ் அப்படிங்கிறது ஹை வேல்யூ குட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், பிரித்து பே பண்ணுறோம். அந்த பீரியாடிக்கல் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணிக்கிற ரைட்ஸ் நமக்கு இருக்கு. அண்ட் தென் பொசிஷன் மூவ் அட் அ டைம் ஆஃப் அ டவுன் பேமெண்ட். இந்த ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் நம்ம என்ன பார்த்தோம், அவனோட லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் அப்போ தான் அவனுக்கு என்ன ஆகும்னா ஓனர்ஷிப் கிடைக்கும். ஓனர்ஷிப் அவன் கைக்கு போகிறது லாஸ்ட் பேமெண்ட் ஆஃப் த இன்ஸ்டால்மெண்ட். பட் அந்த குட்ஸு குறிக்க பொசிஷன் அவனுக்கு எப்போ போகும்னு பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட்லேயே அவனுக்கு போயிடும். ஹையரருக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது, இன்க்ளூடிங் த டெர்மினேஷன் ஆஃப் த அக்ரிமெண்ட். ஓகேவா? இதுதான் இவங்களோட ரைட்ஸ். அண்ட் தென் இதோட இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹையர் வெண்டார், பர்ச்சேஸ், கேஷ் ப்ரைஸ், இன்ட்ரெஸ்ட், காம்பன்சேஷன் ஃபார் டிலேயிங் த பேமெண்ட். ஓகேவா? இந்த காம்பன்சேஷன் ஃபார் டிலேயிங் த பேமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா நத்திங் பட் த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம், ஹை வேல்யூ குட்ஸ் வாங்குறோம், அந்த அமௌண்ட்டை பிரித்து இன்ஸ்டால்மெண்ட் வைஸில் பே பண்ணுறோம். ஸோ அது என்ன ஆகுது, நமக்கு டிலே ஆகுது அவங்களுக்கு. ஸோ இதோட காம்பன்சேட்காக தான் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் அசர்டைன்ஸ் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட். நம்ம இன்ட்ரெஸ்ட்டை இதில் எப்படிலாம் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 5 மெத்தட்ஸில் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், when the rate of interest, cash price, installment given. Second method, when the rate of interest is not given. Third method, when the total cash price is not given. Fourth, when the installment price is not given. And then the last method is when the cash price is calculated by annuity method. ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு சம் அமௌண்ட் கொஸ்டின் நமக்கு கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டின் நமக்கு என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட், கேஷ் ப்ரைஸ், இன்ஸ்டால்மெண்ட், இது எல்லாமே நமக்கு இன்க்ளூட் ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட் 4 மெத்தட்ஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒரு சிலது மட்டும் நமக்கு கொடுத்துருப்பாங்க, பேலன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்ட்ரெஸ்ட், இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருவாங்க, நம்ம கேஷ் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் கேஷ் ப்ரைஸும் இன்ஸ்டால்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க, நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபோர் மெத்தட்ஸ் வரும். அண்ட் த லாஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், கேஷ் ப்ரைஸை annuity மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ.